ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோடு 21 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை நல்லா போட முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இன்னமும் ஓவர் பவராக மாற போகிறான். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அந்த ப்ரொமித்தியஸ் காடு கடைசியாக நம்ம ஹீரோவையும் அவங்க இழுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கே யோசிச்சிருப்பான். அங்கே தான் இந்த எபிசோட ஆரம்பிக்குது. எபிக்கோட ஆரம்பத்திலேயே ஹசு டிராகன் ஏதோ ஒரு விஷயத்த அங்கே குத்துருப்பாருல, இது மூலமா உன்னோட பாடியை பல மடங்கு ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னு அந்த விஷயத்த அவன் பார்க்குறான். அதை யூஸ் பண்ண அத்த செகண்டே நம்ம ஹீரோ அவனையும் அறியாம அதுக்குள்ள ஆளு வந்துடுறான். அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஏன்னா அங்கங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏதோ அந்த இடத்த பார்க்கும்போது நம்ம ஆளு ஏதோ வாருக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அது ஒன்றும் வாரில அந்த இடத்துல ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்களே, அவங்களோட உடம்பு பார்க்கும் போது தான் ஆளுக்கு தெரியுது அவங்க மேலே ஏதோ ஒரு மிருகத்தோட கிளாஸ் பட்டுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. சைடில் தீயும் அப்படி எரியுது. என்னதான் அங்கே மழையை பயங்கரமாக பேஞ்சாலும் அந்த தீ வந்து அங்கே அணையிற மாதிரி இல்லை. இந்த இடத்துல இந்த விஷயங்களை வச்சு பார்த்தா இங்கே ஒன்றும் வார்லாம் ஏற்படல, ஏதோ ஒரு கொடூரமான பீஸ்ட் அதோட வேலை தான் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஆர்மரை அவன் கீழே கைட்டி வைக்கிறான். என்னப்பா இது, இந்த வெஸ்டர்ன் ஆளுங்க இவங்க என்னன்னா இந்த அளவுக்கு வெயிட்டான ஆர்மரெல்லாம் போட்டு அலைவாங்களா என்ன? இப்போதான் நல்லா ஃப்ரீயா இங்க மூவே ஆக முடியுது. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போயிருப்பாங்களே. கீழே ஒரு ஸ்வாட் இருக்கும். இப்போதைக்கு ஏதோ ஒரு ரஸ்டியான ஸ்வாட் அவன் எடுக்கிறான். ஏன்னா இது என்ன இடம் அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல போக போக ஏதாச்சும் ஒரு பர்சன் வரலாம், அவங்க மூலமா ஏதாச்சும் கொஸ்டின் உனக்கு கிடைக்கும் இல்லையா இப்படின்னு நம்மளால யோசிக்கும் போது முன்னாடி ஒரு மிகப்பெரிய வண்டி வரும். அதுவும் ஒரு குதிரை வண்டி தான். திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒரு ஓல்டு மேனும் எட்டி பார்க்கறான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் கத்துறான், ஐயா பெரியவரே. ஆனா அவரு நம்ம ஹீரோவை மதிக்க கூட இல்லை. அங்க போகலான்னு இருக்கும் போது அந்த குதிரையோட காலம் அங்க நகர மாதிரியே இல்லை, அப்படியே ஷேக் ஆகுது அதோட காலெல்லாம். அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இதுக்கு காரணம் நம்ம தான். ஐயா பெரியவரே, என்ன அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கியா? எவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், அப்படி இருக்கும் போது என்னோட ட்ரையலை நீ தர மாட்டியா? இதை பார்க்குற பெரியவர் ஃபர்ஸ்ட் அங்கே ஷாக் ஆகுறாரு. ஆனால் அங்கே பயங்கரமாக ஒரு கத்துறாரு, அடே நீ என்ன யோசிக்கிற? எனக்கு தெரியும் நீ ஒரு தீஃப்னு. கண்டிப்பாக நான் ராபரி பண்ணதானே பார்க்குற. என்னது, நான் ஒரு தீஃபா? என்னதான் நம்ம ஹீரோ வேற ஒரு ரிலேயத்தில் பழைய காலகட்டத்துக்கே வந்தாலும் அந்த லாங்குவேஜ் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரோட லாங்குவேஜும் வேற வேற. ஆனால் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே அங்கே புரியுது. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், என்னது நான் ஒரு தீஃபா? ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக அந்த பெரிய ஒரு என்ன விஷயம் அப்படின்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ எப்படி வந்திருக்கான், இதே மாதிரி ஒரு பர்சன் வந்தானா இவங்க ஃபேமிலி காட் பண்ணிருக்க அந்த ஹெரிட்டன்ஸ் அதை ஆளு தூக்கின்னு போயிட்டான். அப்பத்துலேருந்தே திரும்பவும் அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் இங்கே தான் இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்கனால நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஐயா பெரியவர், நீங்கள் யோசிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஆஸ் அ கொஸ்ட் கொடுக்குற என்பிசியா நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ணால் போதும். ஆனால் அவர் கேட்காம போகலான்னு ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அந்த கேரேஜோட 2 வீலியை வெட்டி விட்டுறான். இதனால அந்த கேரேஜும் ஒட்டு மொத்தமாக ஒரு சைடாக சாயுது. அந்த வயசானவரும் கத்துறாரு, ஏய் தம்பி என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஓல்டு மேன் என்னை மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்னா, இந்த இடத்துல நீ தான் எனக்கு ட்ரையலை கொடுக்க போற என்பிசியா இருக்க. அப்படி இருக்கும் போது என்ன யோசிக்கிற? எதையும் கொடுக்காம அப்படியே ஓடி போயிடலான்னு யோசிக்கிறியா? வா இப்பே இல்லை, நெக்ஸ்ட் சீன்ல வேற வழியும் இல்லை. அந்த பெரியவரும் நம்ம ஹீரோ கூடியே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அங்க போற வழி முழுக்க நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துறாரு. ஆனா நம்ம ஹீரோ அவளைக்கும் எதுவுமே அங்க கண்டிக்கிற மாதிரியே இல்லை. அட என்ன பெருசு, இந்த மாதிரி அதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்ன இந்த மாதிரி சும்மா புலம்பின்னு. அதனால தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரியா, இதுக்கு மேலே கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டேன். ஏன்னா இந்த ரிலேயத்துக்கே நீ தான் ஒரு வழிகாட்டியாக இருக்க. அப்படி இருக்கும் போது எனக்கு வழியை காட்ட மாட்டியா? எப்படின்னா அங்கே அருமை பெருமையை பற்றி பீத்தி விட அங்கே அவருக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்படியே போகிற வழியில் அவர் சொல்கிறாரு, தம்பி நான் வந்து சொல்லி ஆகணும், போன வாட்டி வந்த அந்த ஆளை விட உனக்கு கொஞ்சமாச்சு மேனருன்னு ஒன்று இருக்குப்பா. ஆனால் ஒன்று இங்கே வந்து சைல அங்கே இங்கன்னு பயங்கரமான ஸ்ப்ரே மார்க்கா இருக்குல்ல, இதை நோக்கி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இப்படியே அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. கடைசியா அந்த இடத்துல தான் அந்த மார்க்கும் முடியுது. அந்த இடமே ஒரு மாதிரி வெள்ளையா பனிமூட்டமா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவ்வளவுதான், எவ்வளவு தூரம் தான் கைட் பண்ண முடியும் அப்படின்னு பெருசா அவங்க சொல்ல, ஆனா உண்மையிலேயே அந்த பெரியவரோட பிளான் இது இல்லைங்க. ஏ நான் இந்த பையனை எதுக்காக இங்க கொண்டு வந்தேன்னு தெரியுமா? இந்த பையன் யோசிக்கலாம் இதுதான் ட்ரையலோட அந்த சைட்டுன்னு. ஆனா உண்மையிலேயே அவனுக்கு தெரியாது அந்த ட்ரையல் எங்க இருக்குன்னு. அவ்வளவுதான், அந்த ட்ரையலை தேடி வாழ்க்கை முழுக்க இங்கே அலைய போறான்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு மூளையில அவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு தான் பெரியவர் வந்து யோசிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ வானத்தையே அப்படியே உத்து பாக்குறான். ஏன்னா மேல ஏதோ ஒரு பறவையும் அங்க சர்க்கிள் மாதிரி அப்படியே சுத்திக்கின்னு இருக்கு. அங்க இத பாக்குற பெரியவரும் அங்க யோசிக்கிறாரு, ஐயோ என்னையா இது, நான் வந்து ஒரு பிளான போட்டா இந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த பையன் ரொம்ப திறமசாலியா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. என்னன்னா இவன் என்னோட ஃபேமிலி டிசெண்டண்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த வானத்தை பார்த்துக்கினே யோசிக்கிறான். நல்லா முன்னாடி பார்த்த வரைக்கும் எதுவுமே இங்க இருக்கிற மாதிரி இல்ல. இங்க ஒரு பறக்கிற கிரியேச்சர் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் அதோட நெஸ்டும் இருக்கும். அப்படி இருக்கும் போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐயா பெரியவரு, கொஞ்சம் உங்களோட ஹார்ஸை கொடுக்க முடியுமா? கண்டிப்பாப்பா தம்பி. இதனால அந்த வயசானவரு நம்ம ஹீரோ 2 பேருமே ஹார்ஸ்ல படுவேகமா மலைகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த ஹார்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த அது சென்ஸ் பண்ண அதோட கண்ணு பயங்கரமா விரியும். சர்வே ஆகுறதுக்கு அப்படியே அது துள்ள ஆரம்பிக்கும். அதனால 2 பேருமே அப்படியே கீழே விழுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அப்பயும் எதுவுமே ஆகல. இந்த ஹவுஸ் இப்படி துள்ளுதுன்னா கண்டிப்பா அந்த லொகேஷன்ல ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்கு. அந்த டேஞ்சரை இது சென்ஸ் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோ யோசிச்ச மாதிரியே தான் அந்த மலைக்கு மேல ஒரு கொடூரமான டிராகன் அவங்க 2 பேருக்கு முன்னாடி அப்பியர் ஆகுது. அதுக்கு ஒரு தலையில 5க்கும் மேல ஏகப்பட்ட தலை இருக்கு. ஆனா இவங்க 2 பேருமே எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா, அது வந்தோடனே ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணும். அதுவும் 1 இல்ல 2 இல்ல, எல்லாமே அங்க பண்ணுமா. அது ஒரு மிகப்பெரிய மேசிவான ஃபயர் பாலா நம்ம ஹீரோ நோக்கியும் தாத்தாவை நோக்கியும் வர. இந்த அளவுக்கு மேசிவான ஃபயர் பால் முன்னாடி நம்ம தாத்தாவும் ஹீரோவும் ரொம்ப குட்டியா இருக்காங்க. இந்த ஃபயர் பாலும் டைரக்டா அவங்க 2 பேரை பொசுக்க ஆரம்பிக்குது. அந்த நெருப்பு போனக்கப்புறம் அங்க உயிரோட இருக்கிறது நம்ம தாத்தா ஒண்டிதான். தாத்தாவும் அங்க இப்பதான் சொல்றாரு, அந்த பையன் இங்க வந்து தப்பு பண்ணிட்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆளு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் வந்தா. அப்படி இருக்கும் போது கடைசியில இந்த இடத்துல எதுவுமே மிஞ்சல, ஒரு டஸ்ட் கூட மிஞ்சல. இப்ப பாவம் தேவையில்லாம செத்து போயிட்டான். ஆனா நான் ஒன்னும் இங்க சாகல, நான் இந்த ரிலேயத்தோட மாஸ்டரே நான் தான். அதனாலயே நல்லா சாக முடியாது, அதனால ஏதோ உயிரோட இருக்கேன். ஆனா அந்த பையன் வந்து ரொம்ப பாவம்பா. ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய டிராகனால ரொம்ப சின்ன வயசுல அந்த பையன் இறந்து போயிட்டான். ஆனா இந்த ட்ரையலோட மெயின் ஆப்ஜெக்டிவே இந்த டிராகனை கொல்லணுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த நிறைய தலையோட இருக்கல இந்த டிராகன், இது ஒரு ஸ்பெஷலான ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்டை காட் பண்ணிருக்கோம். அதை எப்படியாச்சும் அடையணும். அதை அடைஞ்சிட்டு ஆஃபரிங் செலுத்திட்டா போதும் பவரோட இன்னரிட்டன்ஸை நம்ம ஹீரோவால அடைய முடியும். போன வாட்டி இதே மாதிரி தான் அந்த வாரியர் அந்த மிகப்பெரிய ஒயிட் டிராகனை கொண்டு என்னுடைய அந்த ஃபேமிலி இன்னரிட்டன்ஸ் அதை வந்து ஆளு பறிச்சிட்டான். இந்த வாட்டி பாவம் இந்த பையன் ஒண்ணுமே இல்லாம டஸ்ட் ஆயிட்டான். இப்படி நாங்க சொல்லும் போது அந்த வயசானவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஈக்கு அங்க எதுவுமே ஆகல, என்ன சட்டை ஒண்டி அப்படியே பொசுங்கி போயிடுச்சு. நம்ம ஹீரோவும் ஜிம்பாடி மாதிரி அப்படியே அங்க நிக்கிறான். ஆமா, எப்படி இவன் உயிரோட இருக்கான்? அவனோட பாடியில ஏதாச்சும் தப்பான விஷயம் இருக்கா? என்னோட கணக்குப்படி இப்போதைக்கு அவன் இறந்து போயிருக்கணுமே, எப்படி அது? இப்படின்னு தான் அந்த வயசானவரு யோசிக்கிறாரு. இப்போதான் நம்ம ஹீரோ அங்க ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னு விளக்குறான். என்ன ஆயிருக்கும்னா, நான் இந்த ரிலேத்துக்கு வரும்போது என்னோட டெம்ப்ளேட் அதை வந்து என்னால அந்த அளவுக்கு உணர முடியல. என்னோட டெம்ப்ளேட்டோட காம்பேக்டபிலிட்டியும் ஸ்டார்டிங்ல ரொம்ப லோவா இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். போக போக என்னோட உடம்புக்கு ஏத்த மாதிரியே அதுவும் கிராஜுவலா என்னோட சோல் கூடயே ஏற ஆரம்பிச்சது. இப்போ என்னோட உடம்போட ஒண்டி அது இணையில, என்னோட சோல் கூடவே அந்த 3 டெம்ப்ளேட்டும் இணைஞ்சிருக்கு. அதனால எந்த மாதிரி ரிலேத்துக்கு போனாலும் என்னால எல்லா எபிலிட்டியும் பயன்படுத்த முடியும். என் கிட்ட இருக்கிற இந்த டம்மியான சோர்டு இது வந்து இந்த இடத்துல எதுவும் வேலைக்கு ஆகாது. ஆனா வெயிட் பண்ணு, இந்த மாதிரி என்னோட உண்மையான பவரையும் உனக்கு காட்டணும் இல்லையா? அப்படின்னு ஆளு சொல்ல கொடூரமான ஒரு ஆறா அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள சர்ஜ் ஆகும். பெரியவரே ரொம்ப பயந்து போறாரு. என்ன இவன், இது எப்படி பாசிபிள்? அதுதான் ஒரு கொடூரமான மான்ஸ்டர்னு நினைச்சா இவன் அதை விடவும் பல மடங்கு கொடூரமா இருக்க மான்ஸ்டரா இருக்கான். ஈயோட டிமோராவும் இப்போ 71% அங்க வேம்பேரு டைட்டனு இது கூடலாம் அங்க இணைஞ்சிருக்குமா. அதனாலே அதோட ஃபார்மும் இப்போ பங்கமா இருக்கு. அது முன்ன இருந்ததை விட இப்போ பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த ஃபார்மை ½ தான் இவனால பயன்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வேற ஃபார்மை பயன்படுத்துவான்ல, அதை அவனால பயன்படுத்த முடியும். ஆனா இந்த ஃபார்ம்ல எல்லா அட்டாக்ஸும் பயங்கர பவரா இருக்கும். ½ எனக்கு 1/2 மணி நேரமே போதும் அப்படின்னு அங்க கத்திக்கினே சொல்ல அந்த டிராகனும் தப்பிக்கலான்னு பார்க்கும். ஆனா நம்ம ஹீரோ அப்படியே விடாம அதோட எல்லா தலைகளையும் ஒரே கையில அள்ளு பிடிக்கிறான். பாக்குற அந்த வயசானவர் ஆச்சரியம் வர்றாரு. அந்த இடத்துல சும்மா புரட்டி புரட்டி எடுக்க டிராகன் விழுற ஒரு இடமும் அப்படி அழிய ஆரம்பிக்கும். அந்த வயசானவர் எல்லாம் சதற ஆரம்பிக்கிறாரு. அந்த டிராகனும் வழியில அப்படி கதறும். ஆனா நம்ம ஹீரோ வெற மாதிரியே இல்ல, சும்மா அப்படியும் இப்படியும் கீழே புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த டிராகனுக்கும் புரிஞ்சு போயிது இதே மாதிரி சண்டையிட்டா கண்டிப்பா நம்மளோட கதை முடிஞ்சிரும்னு. அதனால வானத்துல பறக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். அங்க பறந்து போகும் போதே ஃபயர் அட்டாக்கே பண்ணலான்னு இருக்கும். பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோவும் சொல்றான்,
கேக்குறான், என்ன யோசிக்கிற டிராகன்? உன்னால வானத்துல பறக்க முடியும்னா என்ன புலி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கியா? என்னால பறக்க முடியாம இருக்கலாம், ஆனா என்னால தூரத்துல இருந்து உன்னை தாக்குறதுக்கான எபிலிட்டியும் என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ காலி. நம்ம ஹீரோவோட முதுகுல இருந்து பயங்கரமான நியூக்ளியர் எனர்ஜி ரேடியேட் ஆயின்னு இருக்கும். அது எல்லா எனர்ஜியும் வாய்க்கிட்ட கொண்டு வர கரெக்டா அந்த டிராகனும் ஃபயர் அட்டாக் பெரிய அளவுல பண்ணும். எல்லா டிராகனும் இணையும் போது அதுவும் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கா மாறும். அட் அ டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பங்கமான அட்டாக் பண்றான். 2 பேரோட அட்டாக்கும் அப்படி கிளாஷ் ஆகும். அதனால கடைசியில ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். நம்ம ஹீரோக்கு அங்க புரியுது இது போதுமா தான் இருக்காதுன்னு. உடனே அவன் மீட்டியோர் எம்பரர் டிமோரா எப்படின்னு அங்க சொல்ல, அங்க கீழே நியூக்ளியர் ரேடியேஷனால அஃபெக்ட் ஆயிருக்கிற ஒரு கல்லும் அப்படியே கூர்மையா மாறி அந்த டிராகனை அப்படியே குத்தி கிழிக்க ஆரம்பிக்கும். டிராகன் அந்த அட்டாக்லயே மும்முரமா இருந்தனால அதால அதை காப்பாத்திக்க முடியல. ஜெயிண்டான பெரிய டிராகனா இந்த அந்த டிராகன் கடைசியில ரொம்ப சுருங்கி போய் 3 தலையோட இருக்கிற ஒரு டிராகன் அங்க இருக்கும். நம்மளால அப்பயும் விடல, அந்த 3 தலையும் விடாம கிட்ட அப்படியே பிடிக்கிறான். நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட வாயில நியூக்ளியர் எனர்ஜியை அதிக அளவுல அங்க பயன்படுத்த அந்த ஜெயிண்டான டிராகனோட கதையும் அப்படியே அங்க முடியுது. அந்த இடம் முழுக்க ஒரு மாதிரி டிராகனோட ரத்தமா பரவ ஆரம்பிக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்சக்கப்புறமும் நம்மால அங்க டிராகனை விடுற மாதிரியல அப்படியே பீச்சு மேஞ்சு அந்த டிராகனோட இதயத்தை அப்படியே எடுக்கிறான். கையில எவ்வளோ பெரிய கிரியேச்சரா நம்ம ஹீரோ அங்க நிக்க இதை பாக்குற அந்த வயசானவரும், ஆமா நான் பாக்குறது கனவா இல்ல நினவா? ஏன்னா நம்ம ஹீரோ அசால்ட்டா அத்தனை தலையோட இருக்கிற அந்த டிராகனை அப்படியே பிச்சு மேஞ்சி எடுத்துட்டான். நான் அதுக்கப்புறம் தான் அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. பக்கத்திலேயே திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஹார்ட்டும் விழும். அது அந்த ஜெயிண்ட் டிராகனோட ஹார்ட் தான். அதை தோண்டும் போதே நம்ம ஆளு சொல்றான், பெரிய டிராகனை கொன்னதும் இல்லாம அதை பிச்சு மேயும் போது அதுல இருக்க சந்தோஷம் இருக்கே எப்பா, எப்படி நான் சொல்றது, பிச்சு மேய வேண்டியதான். கிளவா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த இன்னரிட்டன்ஸை மறைக்கிறேன்னு. அது எங்க ஏது இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த டிராகனோட இதயத்துல தானே இருக்கு. இப்படி நாங்க பிச்சு மேயும் போது தாத்தாக்கும் அங்க ரொம்ப கடுப்பாகும். இருந்தாலும் அங்க எதுவுமே பண்ண முடியாது. இதனால ஆளு அந்த இதயத்தோட நடு பகுதியிலே ஒரு பயங்கரமான குத்துறான். அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்தம் பீச்சின்னு அடிக்கும். என்ன இது உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாட்டா இருக்கு. உள்ள எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்குன்னா ஒரு அயனால ஆன அது உள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், அதுவே மெல்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு. இப்படியே அவன் கையை உள்ள விட்டு தேடும் போது ஃபைனலி எனக்கான அந்த விஷயம் அதை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவனோட உடம்ப இன்னுமா அவன் உள்ளக்கா வர்றான். என்ன இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஃபைனலி அந்த விஷயத்தை எடுக்கிறான். அவன் கையில் ரவுண்டாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். பெரியவரும் அதை பார்த்து ரொம்ப ஷாக்காக வராரு. அதுலேயே நம்மளுக்கு தெரியுது இதுதான் அந்த இன்னரிட்டன்ஸ்னு. நம்ம ஹீரோ அது எத்தோனே அந்த ரவுண்டான விஷயத்துலேருந்தும் ஏதோ டென்டக்கல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும். அது டைரெக்டாக நம்ம ஹீரோவோட உடம்புல ஒரு லிங்கை ஏற்படுத்தி அப்படியே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான அபிசல் டிராகன் ஆர்மர். அதுவும் நம்ம ஹீரோவோட உடம்புல இணைய நம்ம ஹீரோவோட ஃபார்மே அங்கே பங்கமாக இருக்கும். அது சீனா நிற்கிறான். இதை பார்க்குற அந்த பெரியவர் ரொம்ப ஆச்சரியமாகறாரு. இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த பண்ணவே இல்லை. ஈவன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சனும் இதே மாதிரி வந்தான். ஆளு டிராகனையும் தோக்கச்சான். ஆனா இந்த மாதிரி அவனால பவரை அடைய முடியல. இந்த இன்னரிட்டன்ஸ் இந்த பவரை அடையும் போது அது நம்ம உடம்போட இணையும். அது இது வரைக்கும் யாருக்குமே முழுமையா இணைஞ்சதே இல்லை. ஈவன் அந்த பர்சன் அவனுக்கே 90% தான் ஏதோ இணைஞ்சது. ஆனா இந்த பையன் என்னன்னா 90%க்கும் மேல, அதாவது பர்ஃபெக்டா 100%. எப்படி இது பாசிபிள்? அவனோட உடம்போட இது ஒத்து போயிருக்கா? இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணி நான் இந்த விஷயத்த பார்த்ததே இல்லை. என்னையா என்னை பார்க்கும் போதே தெரியுது என்னை பத்தி தான் யோசிக்கிறேன்னு. எல்லாருக்குமே இது வரைக்கும் இணையாத இந்த ஆர்மர் எப்படி எனக்கு அசால்ட்டா இணைஞ்சிருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறேன். எனக்கு நல்லாவே புரியுதியா? இப்படி நம்ம ஹீரோ கலாய்க்கும் போது தாத்தாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனா அவரு எதுவுமே அங்க பண்ணல. அவரு கம்மன் ஆயிராரு. தம்பி, என்னோட ஃபேமிலி பொக்கிஷம் அது. எங்கள் ஃபேமிலி பொக்கிஷமே உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்குன்னா நான் அதுக்கான மரியாதையை உனக்கு கொடுக்குறேன். இந்த ஹெரிட்டன்ஸ் உன்னைய தேர்ந்தெடுத்திருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சிருக்கு நீ தகுதியானவனு. அதனால இதுக்கு நான் ஒன்றும் கஷ்டப்படல. உடனே அவன் பெரியவர்கிட்ட கேட்குறான், ஐயா பெரியவரே, இந்த இடத்துல 2 இன்னரிட்டன்ஸ் இருக்கணுமே, இங்கே ஒன்று தான் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொன்னும் இங்கே தான் இருக்கோ? இதை கேட்குற பெரியவரும் அங்கே பயங்கரமாக கடுப்பாக வராரு. அடே, ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலி ஹெரிட்டன்ஸை தூக்கிட்ட, இப்போ என்னன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா பொக்கிஷத்தையும் நீ தூக்கலான்னு இருக்கியா? அது என்னன்னா இந்த மாதிரி இந்த டிராகன் ஆர்மர் இது உள்ளேயும் வெளியிலையும் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப பயங்கரமா இருக்கு.
பேலன்ஸாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அந்த விஷயம் அது வந்து தேவைப்படும். இதுவே நான் இல்லாமல் ஏதோ ஒரு ஆர்டினரியான பர்சன் இந்த ஆர்மரை அடைஞ்சிருந்தா அவ்வளோதான். இப்போதைக்கு என்ன இருக்கும்னா ஆர்மர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இந்த டிராகன் ஆர்மர்லேருந்து வெளிவர அந்த ப்ரெஷர் அந்த வெயிட்னாலேயே மொத்தமாக அழிஞ்சு போய் உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி ஆர்மரே எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இதை பேலன்ஸாக வச்சுக்கணும்னா அந்த எரிட்டன்ஸும் எனக்கு வேணும். ரெண்டுமே இணையும் போது எக்ஸ்டர்னலி இன்டர்னலி எந்த இடத்துலையும் ஒரு ஃபோர்ஜிங் டெக்னிக்கை வந்து உருவாகும். அதனால இந்த மாதிரி ஹெவன்லி காட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை நான் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஒன்றும் விட மாட்டேன், நான் அதை அடைஞ்சே தருவேன். இதுக்கப்புறம் அந்த ரிலேத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு காட்டலை. 7 நாள் கடந்து போகுது. நம்ம ஹீரோ அங்கே நல்லா தூங்கின்னு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க அங்கே கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சா தான். ஹலோ சா, என்ன விஷயம்? ரீசெண்டாக அந்த ரிலேத்தில் நான் அந்த ஆர்மரை அடைஞ்சனால அடாப்ட் ஆக லேட் ஆகும். அது ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகின்னு இருக்கு. அதனாலேயே ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஹீரோக்கு. அந்த இடத்துல சாவும் இப்போதான் ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கல்ட்டு கும்பலோட கேங்கை இவங்க முச்ச விட்டாங்களே, அந்த மிஷனுக்கான ரிவார்டு வந்து கிடைக்க போதான். ஆனால் என்ன ஒன்று, பிரின்சிபல் உன்னை பார்க்கணுமா, அவரு தான் உனக்கு அந்த ரிவார்டை தர போறாரா இப்படி நாங்க சொல்ல நம்ம ஹீரோ தூங்கினே யோசிக்கிறான். என்னையா இது, பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு வேற போகணுமா? பிரைவேட்டா அவன் எதுக்காக என்ன தனியா கூப்பிடுறானோ இப்படின்னு தான் நம்ம ஆளு யோசிச்சுக்கினே அந்த பிரின்சிபலோட ஆஃபீஸ் ரூமுக்கு அங்கே வரான். அது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான பில்டிங் இல்லை. பில்டிங் உள்ள ஏகப்பட்ட ஃப்ளோர் வந்து இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள வர ஒரு லேடி தான் அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க, என்னோட பேர் நோவா, நான் உங்களை கைட் பண்ணுறேன். நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த லேடியை பற்றி தான் அதில் யோசிக்கிறானே. நான் இந்த லேடி மேலே எந்த விதமான கியூஐயும் மார்ஷியல் ஆர்ட்ஸும் இந்த ஃப்ளோவும் இருக்கிற மாதிரியே இல்லை. அதே மாதிரி ஒரு சாதாரணமான பர்சனாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை. இவ உண்மையிலேயே ஒரு ஹியூமனா? லிஃப்ட்டில் கூட ஒரு மாதிரி குறுக்குறுன்னு நாங்கள் பார்த்துக்கினே இருக்கேன். அந்த லேடியும் டக்குன்னு நம்ம கிட்ட கேட்குறா. ஸ்டூடெண்ட் என்ன என்னோட பாடி மேலே ரொம்ப கியூரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அப்படியெல்லாம் கியூரியஸாக இல்லை. இல்லையே, இந்த விஷயம் கண்டிப்பாக உனக்கு புரியாது. நானா இந்த விஷயத்த அவுத்து காட்டினா ஒண்டிதான் உனக்கு புரியுமே இப்படின்னு நாங்கள் சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போகிறான். ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க இப்படின்னு நம்மளால ரொம்ப பயந்து போவ. அப்புறம் தான் விஷயமே தெரியுது, அது ஒரு லேடியே இல்லை, அது ஒரு ரோபோட்டு. மனுஷங்க மாதிரி இருக்கிற ஒரு ஃபீமேல் ரோபோட் தானா? ரியலிஸ்டிக்கா வெளியிலேருந்து தெரியும், ஆனால் உள்ள அப்படி ஒன்றும் இல்லை. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா டெக்னாலஜி இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள காலை எடுத்து வச்சோடனே ஒரு வியர்டான ஃபீலிங் அவங்க வரும். நம்ம விழலான்னு போகும்போது திடீர்னு அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். சோஃபால அவன் உட்காந்து இருக்கான். முன்னாடியே பிரின்சிபல் இருக்காரு. என்ன பல நாளுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா தூங்கியிருக்க போல. ஆமா, நான் எப்படி இங்க திடீர்னு வந்தேன், பிரின்சிபலோட ஆஃபீஸா இப்படின்னு தான் நம்மளால ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். அந்த இடத்துல பிரின்சிபல் டீ ஆஃபர் பண்ணும் போதே நம்ம ஹீரோக்கு அங்கே ஒரு விஷயம் தெரியுது. சூரியகிட்டையும் ஏதோ ஒரு ஸ்பேஷியல் லெவலில் மேஜிக் இருக்கு. இதுக்கு முன்னாடியே டிங்கு மேலே ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணலான்னு போகும்போது சடனாக இவர் வந்திருப்பாரு. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஸ்பேஷியல் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்கு. நீ வந்து அந்த மிஷினை முச்சனால உனக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்கே கிரெடிட் ஆயிடுச்சு. நீ லெவல் 5ல இருக்க மிஷினை இப்போ கம்ப்ளீட் பண்ணனால பெரிய லெவலில் இருக்க 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் அதை நீ கற்றுக்கலாம். இல்லைனா உனக்குன்னு ரொம்ப ஹை லெவலான வெப்பனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் உண்மையை சொன்னா எனக்கு ஸ்கில்லோ இல்லை வெப்பனோ இது ரெண்டுமே இப்போ தேவையில்லை. பிரின்சிபல் என்ன விஷயம்னா, நான் வந்து இந்த பிரிமித்தியஸ் அது ஆக்சஸ் இப்படின்னு அவன் சொல்லலான்னு போகும்போது ஒரு எல்லாத்துக்குமே அங்கே ஓகேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், அதை பற்றி பேசுனா இவர் என்ன ஓகேன்னு சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அங்கே அவரும் பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்ல நம்ம ஹீரோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஃபைனலி பிரின்சிபல் ஒரு ரூம் அங்கே திறக்கிறாரு. அவங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு வர நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். முன்னாடியே ஒரு மிகப்பெரிய டேங்க் இருக்கும், அதுக்குள்ள வித்தியாசமா மூளை ஏதோ ஒன்று கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா, என்ன இது எந்த கிரியேச்சரோட மூளை? நீ பார்க்குற இந்த மூளை இதுதான் நோவா, அதாவது சென்ட்ரல் கம்ப்யூட்டர் யூனிட். வெளியில வரும்போது ஒரு லேடியை நீ பார்த்துருப்ப, அந்த லேடியோட மெயினான பாடியே தான். அதே மாதிரி நீ பார்த்த அந்த லேடியும் இங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் மெம்பர் தான். சிம்பிளா சொன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதான் நீ பார்க்குற இந்த மூளை இது பல வருஷத்துக்கு முன்னாடி பிரிமித்தியஸோட மூளையா இருந்துச்சு. அட, இது பிரிமித்தியஸோட மூளையா? சயின்டிஸ்டோட மெமரியில நான் பார்த்த விஷயம் எல்லாமே உண்மைதானோ? இந்த டீமனோட கரு அது அந்த டைம்ல ரொம்ப பீக்கான இடத்துல இருந்துச்சு. அதை வீக்காக்கி இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளி அதை இப்படி இவங்க பயன்படுத்துறாங்க. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப கிரேசியா இருக்கு. அங்க பிரின்சிபலும் நோவா அப்படின்னு சொல்ல, சொல்லுங்க சார், சீக்கிரம் டேட்டா எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடு.
எஸ் சார். ஒன்ஸ் அந்த பென்ட்ரைவும் காப்பி ஆனோடனே நம்ம ஹீரோ கிட்ட அந்த பென்ட்ரைவ் அவர் கொடுக்குறாரு. இது மூலமா நீ ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் உன்னால தெரிஞ்சுக்க முடியும். நீ கேட்ட அந்த ப்ரெமித்தியஸ் மீதி விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும். நம்ம ஹீரோ இதனால இன்னமும் ஷாக் ஆகுறான். என்ன இது, இவரா வந்து நோவாவோட எல்லா சீக்கிரட்டும் என்கிட்ட தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எல்லாத்தோட சென்ட்ரல் கம்ப்யூட்டர் மாதிரி. இதுல ஏகப்பட்ட விஷயம் இன்வால்வ் ஆகும். ஸ்ட்ராட்டஜிக் மிஷினு, டாஷியாவோட ஏகப்பட்ட டேட்டா, இது எல்லாத்தையுமே நம்ம ஜிங்வாங் என்ன அப்படியே என்கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்படி நம்ம ஹீரோக்கு வேர்வையா வருமா? அங்க தயங்க வேணான்னு சொல்லி அவரே அங்க கையில வைக்கிறாரு. என்ன மசன அப்படியே நிக்கிற? பிரின்சிபலா இருந்துட்டு நானே உனக்காக ரூல்ஸை உடைச்சு இங்க கொண்டு வந்திருக்கேன் உன்னை. அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்த நீ ஏத்துக்கணும். என்னது, நீங்க ரூல்ஸை எனக்காக உடைச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஜியாங் அந்த பர்சனை காட்டுறாங்க. அந்த பர்சனும் நல்லா கல்டிவேட் பண்ணி நல்லா இப்போ பெரிய லெவலுக்கு போயிட்டான். என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த அகாடமில யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இருக்க லெவலுக்கு மற்றவங்க வரணும்னா கண்டிப்பா ஒரு மாசமாச்சும் ஆகும். இப்படினால யோசிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வர. நம்ம ஹீரோ அங்க கேட்குறான், ஆமா என்ன ட்ரைனிங் வந்து முடிச்சிட்டியா, இப்போ என்னோட டேர்ன். ஆனா நம்ம ஜியாங்கோ இந்த மாதிரி யாராச்சும் மாட்ட மாட்டாங்களா, பவரை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். இங்க ஈயே வந்திருக்கான். அடே, எல்லாராலையும் ஃபேமஸா பேச அவன் தானே நீ? என்ன என்னை பார்த்து இன்னமும் உனக்கு தெரியலையா நான் யாருன்னு? ஆனா அங்க கேட்கிற நிலைமையில இல்ல. ஒரே ஒரு அடிதான் மூஞ்சிலே உன்னை வைக்கிறான். 10 செகண்டே ஆளு கீழே கிடக்குறான். நான் அப்பயே சொன்ன மரியாதையை தள்ளி போனேன். ஏன்னா இந்த ட்ரைனிங் ரூமை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். தேவையில்லாம நடுவில் நீ வந்துட்ட. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில ஜியாங்கோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த பையன் இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா கோமாலேருந்து ஒரு வாரக்கு அப்புறமா தான் அவன் ஏந்துப்பான்னு நினைக்கிறேன். இப்படின்னு நம்ம ஆளு உள்ள போவேன். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆர்மர் இருக்கு. அது போக ரெண்டாவதா இருக்கிற அந்த இன்னரிட்டன்ஸ் அதையும் அடைஞ்சானா அப்படின்னு நம்மளுக்கு காட்டல. ஆனா நம்ம ஹீரோ என்ன விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல, அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடியே நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ இந்த பவர் ஏகப்பட்ட ரகசியமும் நம்ம ஹீரோவோட கையில இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன ஆக போதோ எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். ஸோ லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.